பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவார்த்தை 20. வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும், இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து ஜெபிக்க விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்திருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது. ஏனென்றால் நீங்கள் நம்பி வந்திருக்கக்கூடிய கடவுள் உயிருள்ள தெய்வம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்த தெய்வம், நம்மை குணப்படுத்தி நம்மை திடப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்த ஒரு தெய்வமாக நமது நடுவில் இருக்கின்றார். எனவே அவரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை, ஒரு நாளும் புறக்கணிக்கப்படுவது இல்லை. அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழ பழகுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதுகாப்பாராம் தெரியுமா? நீங்கள் செல்கின்ற இடத்திலே உங்களை பாதுகாப்பார். யாரிடையாவது நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தால் அந்த இடத்திலே நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்கின்ற பழக்கத்தை கொடுத்து அடக்கத்தை கொடுத்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் செல்கின்ற வழியில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்துவார். நீங்கள் இந்த உலகத்தில் இடராமல் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உங்களுக்காக ஒரு தூதனை அவர் கொடுத்திருக்கின்றார், காவல் தூதரை கொடுத்திருக்கின்றார். அந்த காவல் தூதர் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நடக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே தான் ஆண்டவருடைய வழியில் நடக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். எதற்காக? ஆண்டவருக்காக வழியை அவர் செம்மையிட. அதே போல் பாருங்கள், நமக்கு தாய் தகப்பன் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார்கள். படிக்கக்கூடிய இடத்திலே ஆசிரியர்கள் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார்கள், எப்படி படிக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்றும். நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது சில நேரங்களிலே உங்களுக்கு அந்த இடத்தை போய் அடைய முடியாமல் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த சைன் போர்டை வைத்து பார்த்து இந்த இடத்திற்கு செல்லலாம் என்கின்ற ஒரு முடிவெடுத்து நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள். இந்த நாட்களிலே கூகுள் மேப் இருக்கின்றது. அதை நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று செட் பண்ணிவிட்டால் நாம் அந்த இடத்தில் போய் சேர முடியும். அப்படி பல வகையான அறிவியல் முன்னேற்றங்களை பார்க்க முடிகின்றது. ஆனால் கடவுளை நாம் போய் அடைவதற்கு, கடவுளை நாம் சந்திப்பதற்கு ஒரே ஒரு வழி இந்த இறை வார்த்தைகளும் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய புனிதர்களுடைய அந்த வாழ்க்கை முறையும். அன்பார்ந்தவர்களையும் புனிதர்கள் எல்லாம் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதர்களாக, பாவிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த பாவத்தை விட்டு வெளியிலே வந்து மனம் திரும்பி ஆண்டவரை கண்முன்பாக வைத்து நடந்தபடியினால் அவர்கள் சென்ற இடங்களிலே எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் அனைத்து வழிகளையும் ஆண்டவர் அவருக்கு செம்மைப்படுத்த அவருக்கு ஒரு தூதனை கொடுத்தார். அதே போல்தான் இந்த நாளிலும் நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு வாழ வழிவகுப்பார். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுப்பார். இரண்டாவதாக, நீங்கள் இடராமல் நடக்க பண்ணுவார். அதுதான் மிகவும் அவசியம். அன்பார்ந்தவர்களே, திரு பாடல்கள் 91 அதிகாரம் 11 இருந்து 12 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னுடைய கால் கல்லில் மோதாதபடி ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். உனக்காக வான தூதர்கள் உன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆண்டவர் நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மரித்த பிறகும் கூட நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கின்றோம். நம்மை பார்க்கும் பொழுது அவர் மனம் உடைந்து போகின்றார், வேதனை அடைகின்றார். அவர் சொல்லுகின்றார், என் மகன் மகள் பாவத்தில் வீழ்ந்து விட்டார்கள், இனி அதிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து தப்புவிக்க பண்ண வேண்டும்
வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்குள் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் அவருடைய இரக்கத்தின்படி நீங்களும் நானும் பாவம் செய்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது. இந்த நாளிலே நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்காக வழியிலே செல்கின்ற இடத்திலே ஆபத்து நேர்ந்திடாதபடி, உங்களுக்கு எந்த ஒரு விபத்து நடந்து விடாதபடி சாத்தானுடைய கரங்களில் இருந்து அவர் உங்களை பாதுகாக்கின்றார். சில பேரை பார்க்கின்றோம், பயத்தோடு இருப்பார்கள். எதிரிகளை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு பயம், ஒரு தவறை செய்துவிட்டால் பயம். சில பேருக்கு இரத்தத்தை பார்த்து விட்டால் ஒரு பயம், சில பேருக்கு இருளை பார்த்தால் பயம், சில பேருக்கு அந்த உலகத்திலே கடவுளை தவிர வேறு நபர்களுக்கு கோயிலை கட்டி வைத்திருக்கக்கூடிய இடத்தின் வழியாக செல்லும் பொழுதும் அங்கே அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். தொடக்க நூல் 15:1 வாசித்து பாருங்கள். அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். கேடயம் என்பதை நாம் அறிவோம். போர் முனையில் இருக்கக்கூடிய வீரர்கள் கையிலே ஒரு கேடயத்தை வைத்திருப்பார்கள், இன்னொரு கையிலே வாளை வைத்திருப்பார்கள். இது அவர்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கின்றது, எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க, எதிரிகளை தாக்குவதற்காக. அதே போல் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த காலகட்டங்களிலே துப்பாக்கி குண்டு துளைக்காத அந்த அவர்களுக்கு அந்த சட்டையை கொடுக்கிறார்கள், இந்த ஷர்ட் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் எதிரிகளுடைய கரங்களிலிருந்து பாதுகாக்க ஆண்டவர் சொல்லுகின்றார், எல்லா தீமைகளிலும் இருந்து உன்னை பாதுகாப்பேன், எந்த ஒரு எதிரியும் உன்னை தொட முடியாது. ஏனென்றால் நீ செல்கின்ற வழி நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய வழியாக இருக்கும் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வழியில் நடக்க நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே வழியாக இருக்கின்றார், ஆண்டவரே ஒரு கதவாக இருக்கின்றார். கடந்து செல்லக்கூடிய பாதையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு கைமாறை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். எனவே தான் சீடர்களுக்கு சொன்னார், கையிலே நீங்கள் ஒரே ஒரு டிரெஸ் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், மிதியடிகளோ வேற எதுவுமோ பணப்பையோ நீங்கள் கொண்டு போக வேண்டாம். எந்த நகரில் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நகரிலே நீங்கள் தங்கி இருங்கள் என்று அவர் வாக்கு கொடுத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்காக வழியை உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த வழியில், அந்த குறுகலான வழியில் யாரெல்லாம் செல்ல தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்திலே, அந்த இடத்திலே தீமைகள் வரும் பொழுது, நமக்கு எதிராக சாத்தான் வரும் பொழுது அவர்களுடைய பகைவருடைய கரங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பார். இணை சட்டம் 28வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்பே ஓடி போவார்கள். நீங்கள் பார்க்கும்படி அதை ஆண்டவர் செய்வார். உங்களுடைய எதிரிகள், உங்களை வேதனைப்படுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள், குற்றப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், கேவலப்படுத்தியவர்கள், உங்களை பற்றி தாறுமாறாக பேசியவர்கள், அவதூறு வார்த்தைகளை உதிர்த்து வேதனைப்படுத்தியவர்கள் எல்லோரையும், எல்லா பகைவர்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது 7 வழியாக அவர்கள் ஓடி போவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பி இருங்கள், ஆண்டோடைய வழியில் நீங்கள் நடங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. எனவே சில மணி துளிகள் கண்களை மூடி நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் இப்பொழுது மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட உமது வார்த்தை மாறாதபடி நீர் எங்களுக்கு வாக்கை கொடுக்கின்றீர். வழியில் நாங்கள் செல்லக்கூடிய வழியிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றீர். அநேக அரசியல் தலைவர்களுக்கும் ஆண்டவரே பணம் படைத்தவர்களுக்கும் பாதுகாப்பதற்கு, உலகத்தில் பிடியில் இருந்து பாதுகாப்பதற்கு மனிதர்களை அவர்கள் நியமித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர், நீரே எங்களுக்கு பாதுகாப்பாய் வருவீர் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய தடைகள் மாறட்டும், நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பீராக. நாங்கள் செல்லக்கூடிய வழியிலே என் ஆண்டவருடைய கிருபையும் என் ஆண்டவருடைய பலனும், நீர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த வழியிலே கடந்து செல்லவும், நீர் கொடுக்கக்கூடிய கைமாறுகளை பெற்றுக் கொள்ளவும், எங்களுடைய எதிரிகளை சந்திக்கும் பொழுதும் அவர்களை எங்களுடைய முன்னில் இருந்து நீர் முறியடிக்க
செய்யப்படவும் நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே வல்லமை மிக்க தெய்வமாக இருக்கின்றீர், பரிசுத்த தெய்வமாய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றீர். இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதித்து உமது கிருபையினாலும் பலத்தினாலும் தாங்கிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலே யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்திடுவீராக, பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. துக்கமான காரியங்களை நீர் அவர்களுடைய நடுவில் இருந்து எடுத்து மாற்றி அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, என்னை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது கருவியாக பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.